இன்னைக்கு லஞ்சுக்கு என்னன்னு பார்க்கலாமா வாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு மீன் குழம்பு தான். அதுக்குள்ள மீனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. மீன் குழம்புக்கு தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இந்த சைடு ஃபிஷ் ஃப்ரைக்குமே நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அந்த மசாலா மிக்ஸ் பண்ண பாத்திரத்திலே நம்ம குழம்புக்குள்ள மீனையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவோம். இன்னைக்கு மீன் குழம்போட சொரக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு தேவையான பாசி பருப்புமே இந்த சைடு ஊற வச்சாச்சு. மீன் குழம்புக்கு தேவையான புளியுமே இந்த சைடு ஊற போட்டாச்சு. இது கொத்தவரங்காய் தான். இது என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கொத்தவரங்காய் வத்தல் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோ வரும். இந்த கொத்தவரங்காய் வத்தல் ஈஸியாவே செஞ்சிடலாம். இதை நம்ம சீனி அவரைக்கான்னு கூட சொல்லுவோம். சொரக்காய் பொரியலுமே இந்த சைடு செஞ்சாச்சு. லாஸ்டா அதுக்கு தேவையான தாளிப்புமே செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். சொரக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்டா வந்துருந்துச்சு. சைட் பை சைடா மீன் குழம்புமே ரெடி ஆகிட்டு இருக்கு. லாஸ்டா நம்ம ஃபிஷ்ஷையுமே ஃப்ரை பண்ணியாச்சு. இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அதோட சொரக்காய் பொரியல் தான். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எங்களுக்கு லஞ்ச் மெனு இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.